சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. ஆக்சுவலாக நம்ம பாட்காஸ்ட் சேனலில் வந்து மூவி ரிலேட்டட்ஸாக நிறைய புது புது கண்டென்ட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக மூவி ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். ரோஸ்ட் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு ரோஸ்டிங் ஸ்கில் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால அதை ஒரு எபிசோடோடையே நான் கை விட்டுட்டேன். இப்போ கூட ரீசெண்டாக யூடியூப்பில் என்னுடைய ஃபேவரட் மூவிஸை வந்து ரேங்கிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பாட்காஸ்ட்டாக ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஸ்பாட்டிஃபைல பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால யூடியூப்பில் மட்டும்தான் அது அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலில் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை போய்ட்டு மறக்காமல் பார்த்துருங்க. சரி, அதே மாதிரி இன்னும் நிறைய புது கண்டென்ட்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சு நம்ம மிஸ் பண்ண ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப நாள் யோசிச்சு வச்சுருந்த ஒரு விஷயம், ஆனால் அது நான் பண்ணாமே விட்டேன். என்னென்னா மூவி ரெக்கமெண்டேஷன். ஆக்சுவலாக ரியல் டைம்லேயே நான் அதை நிறைய பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு ஏதாவது ஒரு படம் பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போயிட்டு, மச்சான் இப்படி ஒரு படம் வந்திருக்கு, சூப்பராக இருக்குது, நான் பார்த்துட்டேன், நீயும் போய் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கும் அந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு படம் வந்து இன்னொருத்தருக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம். இது வந்து என்ன மாதிரியே நிறைய படம் பார்க்குற மூவி பக்ஸ்க்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. கீழே வந்து நான் போலும் போட்டு வச்சுருக்கேன். யாராவது நிறைய இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச படத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கேட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த போலில் போயிட்டு நீங்கள் எஸ்ஸா நோவா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். சரி, இந்த கண்டென்ட்டை வந்து கண்டினியூஸாக நம்ம ஒரு பிளேலிஸ்டாகவும் சீரீஸாகவும் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் அதோடைய ஃபஸ்ட்டு கண்டென்ட் தான் வந்து இப்போது இந்த பாட்காஸ்டில் வந்து நம்ம கேட்க போகிறது. கருவணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸு நான் யூடியூப்பில் பார்த்தேன். இதோடைய ஆரிஜின் வந்து எங்கே இருக்குது, இதோடைய மெயின் ஓடிடி பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படிங்கிற சோர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஆக்சுவலாக தெரியல. இன்ஃபேக்ட் இந்த சீரீஸே வந்து இந்த சிங்கப்பூரியன் தமிழன்ஸ்லாம் இருக்காங்களே, ஆக்சுவலாக சிங்கப்பூரில் மலேசியாவிலலாம் வந்து நிறைய தமிழன்ஸ்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து எடுத்த சீரீஸ் தான் வந்து இந்த கருவணம் சீரீஸு. அவங்களுடைய சில நேட்டிவிட்டி என்ன சொல்கிறது அவங்களுடைய கல்ச்சரு, அவங்களுடைய பிலீஃப்ஸு, அந்த ரெஃபரன்ஸ்க்கான விஷயம்லாம் கூட இந்த ஸ்டோரிஸில் வந்து நிறைய ஆட் ஆகி வந்திருக்கும். நான் பார்த்தேன், எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சீரீஸ் வந்து எதை பேஸ் பண்ணினா ஒரு ஹாரர் அண்டு ஃபிக்ஷனல் ஸ்டோரியை பேஸ்டான ஜானர். அண்ட் இந்த ஸ்டோரியோடைய ஒன்லைனே வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அதுதான் இன்னும் அடுத்தடுத்த எபிசோடு வந்து நெக்ஸ்ட் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி பார்த்து ஒரு சீரீஸை வந்து நான் கண்டினியூஸாக பார்த்துனே இருக்கேன். அதோடைய கிளைமேக்ஸ் வந்து எப்போ வருங்கிறதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி பார்த்த ஒரு எபிசோடு வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இந்த வெப் சீரிஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். நம்ம வியூவர்ஸும் நிறைய பேர் பார்த்து இது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதனால் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட் எபிசோடில் அந்த சீரீஸை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, இந்த ஸ்டோரியோடைய ஒன்லைன் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அதாவது மன்னர்கள் காலத்தில் வந்து 2 உமன் டெவில்ஸ் அண்டு டீமன்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, பெண் உருவத்தில் இருக்க ஒரு 2 சாத்தானுங்க. அந்த சாத்தானுங்க வந்து பகலில் வந்து ஒரு அழகான பொண்ணுங்களாகவும் நைட்டில் வந்து டீமன்ஸாகவும் சுற்றிக்கிட்டு இருக்கும். அவங்க 2 பேரும் வந்து ட்வின்ஸு. அந்த ஊரில் இருக்க ராஜாவுக்கு வந்து அவங்க 2 பேருமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதனால் பகலில் வந்து அவங்க அந்த ஊரோடைய ராணியாகவும் நைட்டில் வந்து டீமன்ஸாகவும் சுற்றி அந்த வில்லேஜில் இருக்கிற கொஞ்சமாக ஆளுங்களை வந்து போட்டு தள்ளினே இருக்கிறாங்க. இதை அந்த ஊரில் இருக்கிற சாமியாருங்கெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த ஊர் மக்களுடைய ஹெல்ப்போட அந்த 2 டீமன்ஸையும் அழிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கி அதில் ஒரு டீமனை வந்து ஒரு பொட்டிக்குள்ளே அடைச்சி அதை வந்து எங்கேயோ கடலில் தூக்கி போட்டுருவாங்க. 2வது டீமனை வந்து ஒரு மரத்தில் வந்து அடித்து வைப்பாங்க. அதுவும் எப்படின்னா, சித்தர் வழியில் வந்த ஒரு பொண்ணு அவங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை வந்து யூஸ் பண்ணி தான் அந்த 2வது டீமனை வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. இப்போது இந்த 2 டீமன்ஸும் வந்து அவங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியலும் வந்து அவங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா
அந்த 2வது டீமனை வந்து அடைச்சி வச்ச பொண்ணு இருக்காங்க இல்லையா, அதாவது சித்தர் வழியில் வந்த பொண்ணு, அவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பிறந்து அந்த 2 ட்வின்ஸையும் வந்து பலி கொடுத்தாங்கன்னா இந்த டீமன்ஸ்க்கு வந்து திரும்பி பவர் கிடச்சணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து நிறைவேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சித்தர் வழியில் வந்த ஒரு பொண்ணு வந்து சாமி கிட்ட ஒரு வரம் வாங்கும். என்ன வரம் வாங்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஜென்ரேஷனில் இதுக்கப்புறம் ட்வின்ஸே பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை வந்து வாங்கிடுவாங்க. எல்லா வரமுமே வந்து டோட்டலாக சாமிக்கிட்டேருந்து நம்மளால் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து இருக்கும். அதாவது சாமி வந்து நமக்கு ஒரு வரம் கொடுக்குன்னா அதுக்கு வந்து சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் ஒரு ரூல் இருக்குது. அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து அந்த வரத்தை கொடுத்துட்றாங்க. ஆனால் அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்னென்னா, அந்த பொண்ணோடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் வந்து ட்வின்ஸ் பார்க்கக்கூடாதுன்னா அவங்க எல்லாருமே வந்து இங்கேயே பிறந்து இங்கேயே சாகணும், யாருமே இந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் கடவுள் வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்த கண்டிஷன். ஆனால் அதுலேருந்து கிட்டத்தட்ட 2000 வருஷம் வந்து கழித்து ஒரு கப்புள் வந்து அந்த ஊரை விட்டு சில காரணத்தினால வெளியே போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பிறகுது, அவங்க 2 பேரும் வளர்கிறாங்க. இப்போது அந்த ட்வின்ஸுக்கு வந்து பலி கொடுத்து இந்த டீமன் வந்து வெளியே பவர்ஃபுல்லாக வருதா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த ஹோல் சீரீஸோடைய கதை. ஆக்சுவலாக இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கதைலாம் வந்து இந்த அனிமேட்டட் வெர்ஷன்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கதைக்குள்ளே போவாங்க. இது வந்து மெயின் பிளாட்டாக இருக்குமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஆனால் இதை தாண்டி உள்ள வந்து த்ரில்லிங்காகவும் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடையும் ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப நல்லாவே எனக்கு ஒர்க் ஆகியிருந்துச்சு. ஆக்டர்ஸ் அதுக்கப்புறமா அந்த சீரீஸ்க்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு மியூசிக் டைரக்டர், இவங்க 2 பேருமே வந்து இந்த சீரீஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இந்த சீரீஸ் வந்து யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 10 எபிசோடு. யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப்பில் போயிட்டு பாருங்கள். மஸ்ட் ரெக்கமெண்டட். அப்புறம் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுன்னா, அதில் வந்து ட்வின்ஸாக வந்து 2 பேர் நடிச்சிருப்பாங்க, 2 ஆக்டர்ஸு. அவங்க 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸுமே வந்து எனக்கு இந்த சீரீஸில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வந்து பேர் எனக்கு தெரியல ஆக்சுவலாக, கேரக்டர் நேமே கொஞ்சம் பார்த்து டைம் ஆச்சு அப்படிங்கிறதுனால மறந்துடுச்சு. ட்வின் சிஸ்டர்ஸ் 2 பேருமே வந்து அந்த படத்தில் அவங்க தான் வந்து படங்கிற பாருங்கள் சீரீஸில் வந்து மெயின் லீட்ஸு. அவங்க 2 பேருமே இந்த சீரீஸில் வந்து ஒரு மெயின் பில்லர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறப்போ எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த ஸ்டோரியோடைய ரைட்டிங்லேயே வந்து அந்த 2 கேரக்டரும் நல்லா எழுதியிருக்காங்க. அண்ட் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த 2 ஆக்டர்ஸுமே கூட அந்த சீரீஸில் வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம பாட்காஸ்ட்டில் வந்து நிறைய மூவிஸ் அண்டு சீரீஸ் கூட நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் இந்த சீரீஸ் பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் இன்னும் இந்த மாதிரி நிறைய உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறேன் மூவி ரெக்கமெண்டேஷன்ஸு. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படங்கள்லாம் வந்து நான் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கிறப்போ பார்க்குறேன் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து யூடியூப் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து இந்த மாதிரி எபிசோட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த எபிசோட் முடிஞ்சுது. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.